MSI கேமிங் லேப்டாப் கஸ்டமர் வந்து ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது, ஸ்லோவாக பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்ததில் டஸ்ட்டு எவ்வளோ அக்யூமுலேட் ஆகிருக்கு பாருங்கள். இது அப்ராக்சிமேட்லி 6 years ஓல்டு லேப்டாப். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நம்ம தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து உங்களுக்கு ப்ராசரோட ஃபேனு, ரைட் ஹேண்ட் சைடில் வந்து கிராஃபிக்ஸ். ஸோ இதை நம்ம க்ளீன் பண்ணுறோம். யூஸ்வலாக இந்த மாதிரி டஸ்ட் இருந்துச்சுன்னா என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும்னா, உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ வரும், பர்ஃபார்மன்ஸ் லோவாகும், அப்புறம் ப்ளூ ஸ்க்ரீன் ஆஃப் டெத்து பிஎஸ்ஓடி வந்துட்டு ஆஃப் ஆகிடும். அகெயின் ரீஸ்டார்ட் ஆகும். இந்த பிரச்சனைலாம் வரும். ஸோ இப்போ ஹீட் சிங்கை டோட்டலாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஜென்ரலாக இது க்ளீன் பண்ணிருக்கோம். ஸோ இதுதான் ப்ராசஸரோட ஹீட் சிங்க். ஸோ இது ரிமூவ் பண்ணிங்கன்னா அதோட தெர்மல் பேஸ்ட் இருக்கும். அதுதான் ஹீட்டு வந்து கம்மியாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஸ்க்ரூஸ்லாம் ஓப்பன் பண்ணி ஃபேன் ஓப்பன் பண்ணால் இது அடியில் இருக்க தான் ப்ராசஸர். இது NVIDIA AMD ப்ராசஸர். ஸோ இது க்ளீன் பண்ண போகிறோம் இப்போது. இது பாருங்கள் எவ்வளோண்டு இருக்குது. இப்போ நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இது பேஸ்ட் போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே ஃபேனில் இருக்க டஸ்ட்டு பாருங்கள் இப்போ எவ்வளோ இருக்கும்னு. ஸோ இவ்வளோ டஸ்ட் அக்யூமுலேட் ஆகிருக்கு. மோஸ்ட் ஆஃப் த டைம் லேப்டாப்லாம் வந்து தலைக்காணி இல்லைனா பெட்டு அந்த மாதிரி சாஃப்ட் சர்ஃபேஸில் யூஸ் பண்ணிங்கன்னா டஸ்ட் அக்யூமுலேட் ஆகி ஃபேனில் தான் போய் இருக்கும். ஸோ இதுதான் ஃபைனல் அவுட்புட். ஸோ இன்கேஸ் ஆஃப் ஏதாவது ஸ்லோனஸ் ஹீட்டிங் இஷ்யூ இருந்ததுன்னா ஜென்ரலாக செக் பண்ணிவிட்டு ஒரு க்ளீனிங் மாதிரி பண்ணிவிடுங்க. அதுதான் உங்களுக்கு லாங் டைமுக்கு லேப்டாப்போட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். தேங்க்யூ.